இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 30-35 அரிஞ்சு வச்சுருக்கேன். 30-35 வரைக்கும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி வந்து ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக பொரியட்டும். இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். லைட்டாக கோல்டு கலர் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் லைட்டாக ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இப்போது நல்லா வதங்கிட்டு இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும். நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வாசம் போயிட்டு தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் பேஸ்ட்டாக அதுக்குள்ளே வேக வச்சுருந்தோம் இல்லையா நாட்டுக்கோழி, அதை சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளியோட. இது அப்படியே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு வீட்டில் அரைச்சது. ஒரு 5 நிமிஷம் பரட்டி வச்சு இப்போ கோழி வேக வச்சுருக்கோம். தண்ணி அதை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ தேங்காவையும் அரைச்சி தேங்காய் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், தயாராகிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு, சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. வாங்க அனைவரும் உண்டு மகிழ்வோம். நன்றி.